கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப இன்னைக்கு நாங்க இதை கண்ணால காட்டுறது, கொஞ்சம் அந்த கையை நீட்டி பேசுறது, இதுவரை எல்லாமே எனக்கு கணக்கில்ல. என்னமோ எப்படி பேசுறதுக்கு தானே இந்த கையால காட்டுற இந்த காட்டுதலும் ஏதோ முகைவர், ஏதோ முகைவர். எங்களுக்கு எல்லாம் பொறுப்பாகிறது எங்கட குறைகளை காட்டுறது தான், தேடுறது தான், எங்கட குறைகளை தேடுறது தான். நான் எவ்வளவு குறை உள்ளவன், என்னை எப்படி திருத்திக் கொள்வது, எந்த குறைகள் எப்படி இல்லாமல் ஆகிக்கொள்வது, இதுக்கு முயற்சி செய்யறதுக்கு தான் அல்ல எனக்கு என் வாழ்க்கையை சந்திக்கிறாய். இன்னொத்தனை பார்த்து தெரியுறது அல்ல. ஏதோ அவன் குறையோன்னு எனக்கு கண்ணுக்கு விளங்கினா நான் சொன்ன பிரகாரம் அதுக்குரிய முயற்சிகளை செய்யும். அது இல்லாம உங்களுக்கு மேலதிகமான எந்த வேலையும் அல்ல கடமையாக்கல. சீரழிக்கிறத, அவளை கேவலப்படுத்துறத. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க சமூகத்துல, உலகங்கள் இருந்து அவங்களால எத்தனையோ நலவுகள் சமூகத்துல நடக்குது. எத்தனை ஆயிரம் பேருக்கு திருந்துறாங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு குறை வெளியாவிட்டால் அதை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். பெரிய பேசுறாங்க, அவங்கள பார்த்தா எப்படி நாளை செஞ்சது ஒரு குறையா இருக்கேன். அந்த மனிதனால் ஆயிரம் நடக்குது, அதை பாருப்பா, அதை பாரு, அதை மறைக்க பாரு, அதை மறைக்க பாருங்க. அதை மறைச்சி மூடி அந்த மனுஷன் குறையை மறைச்சி அவனால சமூகத்தில் இன்னும் நலவுகள் அடங்கிக்குது. ஒரு பணக்கார மனுஷன் சமூகத்தில் நிறைய உதவி செய்யறாரு, சமூகத்தில் நிறைய சேவைகளை செய்யறாரு. அந்த மனுஷனால் இன்னும் சமூகம் பிரயோஜனம் அடையணும். ஒரு ஆசிரியர் எப்படி சமூகத்துல முன்னணியில் இருந்து சேவைகள் ஈடுபடுறவங்களால ஒரு குறையொன்று வெளியே வந்துட்டால் எங்கள் எல்லாத்துடைய கடமைகளையும் அதை மூடி மறைக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய குறைய வெளியாக்குறது ஒரு முஸ்லிமுக்கு அழகில்லை. கண்ணியமான சகோதரிகளே, எனக்கு அழகில்லை. அதை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, அதை மன்னிக்க முயற்சி செய்யறது, அதை யாருக்கும் தெரிப்படாம அதை அப்படியே அழிச்சு இல்லாமல் ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறது, இதுதான் எங்க கடமை. கண்ணியமான சகோதரிகள், பெரியார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பயணம் போறான். போன வழியில அவனோட வேலைக்கு ஒரு அடிமையை எடுத்துட்டு போறான். பயணத்துடைய வேலைகளுக்கு அடிமையோட எடுத்துட்டு போறான். போற வழியில எல்லாம் ஒரு இடத்துல தங்குறாங்க. கொஞ்சம் தூக்கம் வருவது, எல்லாரும் சேர்ந்து தூங்குறாங்க. தூக்கி கொஞ்சம் எழுப்பி பாக்குறாங்க, அடிமை வேலையில ஒன்றும் செஞ்சில்ல, சாப்பாடு ஒன்றும் செஞ்சு வச்சு இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் எழுப்பி என்ன சொல்லலாம், என்னப்பா இந்த மாதிரி தூங்குறான், என்ன இந்த மாதிரி தூங்குறான், இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு சின்ன வார்த்தைகள். இது தீபத்தா, இந்த மாதிரி தீங்குறான், இந்த மாதிரி படுக்கிறான், இதெல்லாம் நாம சொல்றோமே. ஒரு மனுஷன் தொழிலுக்கு போய் இந்த மாதிரி ஓடுறான். இந்த நாம பேசுறது இன்னைக்கு எல்லாம் சகஜம், சிம்பிள் பேச்சுகள். இது இல்ல, இது சிம்பிள் அல்ல, இது கேபிட்டல், பெரிய பேச்சுகள். இது ஒரு முதல்ல இல்லாமல் ஆகுது. நாங்க தொடர்ந்த கொள்கையா பிடிச்ச நோம்புகளுக்கு எல்லாம் வின வைக்கிறது போல இது போல இல்ல. பேசவான கண்டுட்டீங்களா, பேசாம இருந்துடுங்க. ஏழும் என்ன இல்லாட்டி துவா கேளுங்க, இல்லாட்டி அவர்கிட்ட பேசி சொல்லி கொடுங்க, இல்லாட்டி பேசாம இருந்துடுங்க. இதுதான் அவரோட கடமை. நீங்க தின்னா அவரை திருந்தோணும் என்பது அல்லாஹ்வை எதிர்பார்க்கல. நீங்க சொன்னதோடு அந்த பேச்சை கேட்டு இவர் திருந்திடணும், அப்படி ஒரு கடமையை நல்லா வச்சு இல்ல. உங்களோட பொறுப்பு சொல்றது மட்டும்தான், திருத்துறது அல்லாத கடமை, அல்லாத வேலை. சொல்றது மட்டும்தான் உங்களோட வேலை. சொல்லிக் கொண்டிருந்தா அவங்களோட கடமை முடிஞ்சு, சொல்லிக் கொண்டிருந்தா அவரோட கடமை முடிஞ்சு. நீங்க சொன்னதுனால அவர் திருந்தோணும் என்று இல்ல, பாருங்க சொல்லியும் செய்யறானே என்று சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்க இவ்வளவு சொல்லியும் அவளை எப்படி செய்யறானே என்று சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அவன் உள்ளத்தை மாத்திர பொறுப்பு உங்களுக்கு ஆயிக்குது. அதனால கண்டா நீங்க சொல்லிடுங்க, பேசாம திருப்பி செல்றாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோட பேசி என்ன சார் தின்ன எடுத்துருவாங்க. பேச்சு செல்றாங்க, யார் சொல்லலாம். அவங்களோட சாப்பாடு 2 பேரும் தின்ன கேட்கிறான். அவங்களுக்கு செல்லுங்களை பேச்சு நல்ல இறச்சிக்கறியோடு தின்னுட்டீங்கிறாங்களே பௌர்ணமி நிறைய வந்து செல்ல. நீங்க நல்லா தின்னுட்டீங்க, நாங்க இறச்சிக்கறியோடு ஓடி வரோம். யாரும் சொல்லல, பசியோடு இருக்கிறோம். நீங்க சொல்றீங்க இறச்சிக்கறியோடு தின்னுட்டீங்க. அல்லாஹ் மீது சத்தியமா பண்ணி சொல்லாங்க, எவன் கைவசம் ஏது உயிரிக்குதோ அவன் மீது சத்தியமா சொல்றேன், என கண்ணால பாக்குறேன் அவன் 2 பேருடைய கடைவாய்ப்பற்கள்ல அவனுடைய அடிமையுடைய இறைச்சி துண்டுவால் தொங்கிக் கொண்டிருக்குது. யார சொல்லலாம், எங்களுக்காக அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்கிற யார சொல்லலாம். நான் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க அல்லாவுக்கு குத்தம் செய்யல, நீங்க செஞ்சது அடிமைக்கு குத்தம், பேர் அடிமையத்தை மன்னிப்பு கேளு. பெரிய சஹாபாக்கள் 2 பேரு சொர்க்கத்துடைய நன்மாராய கூடப்பட்ட 2 சஹாபாக்களுக்கு அடிமை கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லாங்க. அதுதான் பரிகாரம். அதனால கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்தை கிதாபுல நிறைய எழுதி, கிதாபுல விசாரங்கள் எழுதி மன்னிப்பு கேட்கிற விஷயத்தை பத்தி வற்புறுத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், நீங்க யாரும் வெக்கப்பட வானம், தலைக்குனியோம் என்று நினைக்க வானம்,
யார சரியை பத்தி பேசிருந்தால் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. பேசி தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. கேவலம் நினைக்க வேணாம். நான் இவன்ட காலனிக்கு போறான், இவன்ட்ட பேத்து மன்னிப்பு கேட்கிறான், இவன் வயசு என்ன, என்ன வயசு என்ன, என்ன படிப்பு என்ன, இவன் படிப்பு என்ன, என்ன சல்லி என்ன, இவன் சல்லி என்ன, அப்படி நினைக்க வேணாம். இத கியாமத்திலே நாளையில அல்லாத முன்னுக்கு அவரு வந்து நின்று அவனை நன்றி கேட்க கூட உங்களுக்கு விளங்கும். அந்த நேரத்துல கவலைப்பட வேணும். இப்ப கவலைப்பட்டு யார பத்தி பேசுறீங்களோ அவரை பத்தி பேச, அவர்கிட்ட பேச மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சில மக்கள் நீங்க எந்த குறைய பேசினீங்களோ அந்த குறைய சென்னா அவளுக்கு கொஞ்சம் கோபம் வரும், மாத்திரம் வரும். அதனால நீங்க செஞ்ச அவர் பேசினதை பத்தி நீங்க அவரை பத்தி எதை பேசுனீங்களோ அதை சொல்ல தேவையில்லை. நான் உங்களைய பத்தி தவறா பேசிக்கிறேன், உங்களைய பத்தி தேவையில்லாம சிந்தித்தேன், என்னைய மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லிட்டா போதும். அவர் மன்னிப்பு தந்துட்டா நான் அதுல இருந்து ரிலீஸ். இந்த மன்னிப்பு கேட்கறதுல நீங்க பின்வாங்க வேணாம். ஒரு அந்தஸ்தா, கௌரவத்தா, பணத்தா, படிப்பை பார்க்க வேணாம். கொஞ்சம் இறங்கிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. யார் அவங்களுக்கு சந்திச்சு கொள்ளையிலாவும் ஒன்றே தூரத்தில் இருக்கிறார், இரண்டாவது மௌத்தாவிட்டானே சந்திச்சு கொள்ளையிலாகும். இந்த மாதிரி கட்டத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வழி இல்லாட்டி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த மனுஷன் பாவத்துக்காக வேண்டி நீங்க தௌபா செய்யணும். எப்படி தௌபா செய்யணும் தெரியுமா? நீங்க உங்களோட பாவத்துக்கு தௌபா செய்ய போல, நீங்க உங்களோட பாவத்துக்கு தௌபா செய்ய போல நீங்க எப்படி அழுவீங்க? எப்படி அழுவீங்க? அந்த அழுவையாக அழுந்து அல்லா இடத்துல மன்றாடி அவருடைய பாவத்துக்கு தௌபா செய்யுங்க. இதுங்களுக்கு கஷ்டம் இல்ல. இதை கஷ்டமாக்கி கொண்டீங்கன்னா கியாமத்தின் நாளில் இதை விட கஷ்டத்துக்கு ஆளாகும், இதை விட கஷ்டத்துக்கு ஆளாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சிடணும். அடுத்தது மூணாவதாக இனிமேல் யாருடைய குறையும் பேசக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாருடைய குறைகள் பேசப்படுவதோ அந்த இடத்துல இருக்கவும் கூடாது. நான் பேசலை, அடுத்தவங்க தானே பேசினாங்க. உங்களோட காதால இன்னொருத்த குறைய நீங்க கேட்கிறதும் நீங்க பேசினவன் அதாவது குற்றத்தையே தான் நீங்களும் அடைவீங்க. அவன் பாவம் தான் அவங்களுக்கு. யார் சரி பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார், நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கறீங்கன்னா அவனுக்கு எந்த பாவமோ அதே பாவம் உங்களுக்கு உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, யார பத்தியும் பேசுற சபையில இருந்துடுவாங்க. ஒரு மனிதன் மானம் மரியாதை பழிப்போக பாதுகாக்கப்படவுங்க, பாதுகாக்கப்படும். இல்ல இல்ல அப்படியே செஞ்சிக்க மாட்டாரு, இல்ல அப்படி நடந்திக்க மாட்டுச்சு, என்ன சரி காரணமும் நினைக்குமப்பா, விட்டு போனப்பா, அப்படித்தான் பேசுவோம். உங்களுக்கு வேலையில பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அர்த்தம் நீக்குது, என்ன லாபம் நீக்கி? நீங்க உங்களோட குறைய சொல்லுங்க, எனக்கு என்ன குறைய நாமளே சொல்ல, ரெண்டு பேரும் பேசி திருத்திக் கொள்வோம் வாங்க. சும்மா தேவையில்லாம அடுத்தவண்ட பற்றி பேசி எங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வம்பு. இதைத்தான் நாங்க ஆட்கள் முன்னு சொல்லி நிப்பாட்டணும். நிப்பாட்ட ஏதாவது சபைகளா நீங்க பொத்திட்டு பேசாம எழுதி பேசுறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான எச்சரிக்கை உண்டு. திருமிதி ஷரீஃப்ல வந்து ரிவாயத், ஹஸனான ரிவாயத் கொண்டு உலமாக்கள் எழுதுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சொல்றாங்க, மன் ஐயரா அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட குறைய பேசுறாரு, இவர் அப்படி இப்படி இப்படி என்று பேசுறாரு, அல்லாஹ் இவர் மௌத்தாக முன்னால் இவர் யார பற்றி எந்த குறைய பேசினாரோ அந்த குறைய இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் உண்டாக்காம அல்லாஹ் இவரை மௌத்தாக்குறது இல்லை. எல்லாத்தையும் பாதுகாக்கும். எந்த குறைய பேசுறாரோ அதே குறை இவருடைய வாழ்க்கையில உண்டாகித்தான் இவர் மௌத்தா போவார். சரியா நியாயம் ஒன்று. கியாமத்துடைய நாளையில இதுக்குரிய பரிகாரத்தோட அமலால கொடுக்கணும். இரண்டாவது, அந்த குறைய அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் உண்டாக்கிடுவான். அதே சீரழிவா அறிஞ்சிருந்தான் அவங்களுக்கு மௌத்தாவாகும். தேவையா இந்த நிலைமை? அதனால நான் பார்க்கணும், நான் எவ்வளவு குற்றவாளி, நான் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், நானே எவ்வளவு சரியில்லாதவன் நினைக்கிறேன், என்னைய செஞ்சு கொள்றதுக்கு தான் நல்லா எனக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். நான் என்னைய திருத்திக் கொள்ள பார்க்கணும், ஏன வாழ்க்கையில் உள்ள குறைகளை திருத்திக் கொள்ள பார்க்கணும். ஒரு ஆள்கிட்ட குறை விளங்கினால் 1000 சாட்டுகளை சொல்லுங்க, 1000 சாட்டுகளை சொல்லி அதை நீங்க மறைங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி இருக்கு என்று சொல்லி ஒரு உள்ளத்துக்கு அவரை பத்தி நல்லெண்ணத்தை உருவாக்குங்க.
ஒரு குறை விலகின அவரால் உண்டாவது 10 நலவுகளை யோசிங்காரு. இந்த ஒன்று தானே இவர் எப்படி செஞ்சிருக்கிறாரு, அப்படி நலவு செஞ்சிருக்கிறார், எப்படி நலவு செஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு குறை மனுஷனால நடக்கிறது சகஜம் தானே. இது ஏன் யோசிக்கணும்? எவ்வளவு நலவு நடக்குது, அந்த நலவை பேசுவோமே. எப்படி பேசி அடுத்தவங்க குறைகளை பேசுறீங்க வாழ்க்கையில் அப்படியே அடியோடு இல்லாமலாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் குறைய நீ உலகத்துல மறைச்சா அல்லாஹ் உன்ன குறைய உலகத்துல மட்டுமல்ல கியாமத்திலே நாளையில கோடான கோடி மக்களுக்கு முன்னாலேயும் உன்ன குறைய அல்லாஹ் மறைப்பான். சில மக்கள் எல்லாம் திரை போட்டு விசாரிப்பான். திரை போட்டு யாருக்கும் விளங்காமல். இது யாருக்கு என்றால்